Om Sarana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters or first year students. Today we are going to start a new topic, that is a unit 5. Your unit 5 is about files, modules and packages. So among your syllabus, that is remaining 4 units. See, your first unit is about algorithmic problem solving. Second unit is about data expression statement. Third unit is control flow of functions. Unit 4 is list tuple dictionaries. And your unit 5 is file modules package. ஸோ நீங்கள் ஓவராலாகவே நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிட் 5 தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன யூனிட். தட் இஸ் இட் கண்டெய்ன்ஸ் யோர் கண்டென்ட்ஸ் ஆல்சோ வில் பி இன் அண்ட் வெரி லெஸ் நம்பர். அதில் இருக்க கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடலாம். அதே மாதிரி லிமிட்டடாக இதில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஒரு 16 மார்க் கொஸ்டினும் அதே மாதிரி பார்ட் ஏல 2 மார்க் கொஸ்டின். ஸோ 20 மார்க்ஸ் வந்து நீங்கள் சாலிடாக இந்த யூனிட்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். that much this unit is very easy and simple also. So unit 1 and unit 5 ரெண்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அதில் இருக்க எல்லா டாப்பிக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆவீங்க, உங்களோட கிரேட் கம்மியாகும் அப்படின்றதுக்கான உங்களுக்கான பயமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ யூனிட் 5 இஸ் அபவுட் ஃபைல்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். யுவர் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ ஒரு ஃபைல் நான் எப்படி ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், அதனால டெக்ஸ்ட்னு எப்படி டைப் பண்ணணும், வாட் இஸ் மீன் பை ஃபைல், ஸோ அதோட ஃபார்மேட்ஸ் என்ன, இது எல்லாமே தான் உங்களுடைய ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸில் வந்துட்டு யூ ஹேவ் டு பாஸ் சம் ஆஃப் அ கமெண்ட்ஸ். ஸோ ஏன் நம்ம கமெண்ட் பாஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கமெண்ட் பாஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எரர் அக்கர் ஆகுது, அதை வந்து எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் லைனுக்கான மீனிங் என்ன, ஒரு ஃபைல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னும் போது அந்த ஃபைல்ஸோடைய மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி. ஸோ ஃபார் தட் யூ நீட் டு பாஸ் சம் ஆஃப் அ கமாண்ட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது எப்பவுமே நம்ம என்ன நாலேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் சம்டைம்ஸ் வி யூஸ் டு டூ அ எரர் இன் அண்ட் ஃபார்மேட். ஸோ எரர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் தான். ஸோ அந்த எரர் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஸோ ஹவு யூ கேன் அவாய்ட் யுவர் எரர், தட் இஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். தென் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் மை மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செப்பரேட் பார்ட்டை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் மாடியூல்ஸ். தென் யூ ஹேவ் டு நோ அபவுட் தி பேக்கேஜஸ். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸ்லையுமே இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 or 3 அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக அதில் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஸோ இன் திஸ் யூனிட் யூ ஆர் ஹேவிங் அ இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் லைக் வேர்ட் கவுண்ட் அண்ட் காப்பிஃபை. 2 தான், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது 2 ப்ரோக்ராம் உங்களால் படிக்க முடியும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எழுதலாம். ஓகே, ஸோ மற்ற யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 illustrative ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இயர் தே ஹவ் given only 2. So see how much this unit is small and we can gather the informations and study the contents in an easier manner. Okay, now we can enter into a syllabus. See, your first topic is file. What is mean by file? இப்போது என்கிட்ட இருக்கிற ஃபைல்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புக் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த புக்கில் வந்து கண்டென்ட்ஸ் இருக்கா. ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறீங்க, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கிறீங்க, அதை வந்து தான் வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். உங்களோட சிஸ்டம் ஒர்க்கில் உங்கள்கிட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய செகண்டரி ஸ்டோரேஜஸ் தான் வந்து உங்களோட ஃபைல்ஸ், உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இல்லை இந்த ஃபைலுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலாக நீங்கள் 11th 12thலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செஞ்சுருப்பீங்க. ஃபிசிக்ஸ் ரெக்கார்டு, கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட், பாட்னி ரெக்கார்ட், ஜுவாலஜி ரெக்கார்ட், அந்த வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லேப் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரெக்கார்ட், விச் மீன்ஸ் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஸோ அந்த லேபில் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் செஞ்சீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டான அவுட்புட், நீங்கள் என்ன செய்முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, ஸோ என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதோட எய்ம் எப்படி இருக்குது. இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி லேப் பண்ணுறீங்க, இல்லை ஃபிசிக்ஸ் லேப் பண்ணுறீங்கன்னா வாட் ஆர் த apparatus required, என்னெல்லாம் நீங்கள் வந்து வாங்குனீங்க, ஒரு வெர்னியர் கேலிப்பர் எக்ஸசைஸோ அப்படிலாம் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ காஜ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு லேப் எக்ஸசைஸ் வந்திருக்கு, இல்லை வந்து லென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது, ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க.
அப்புறம் அதை எப்படி செஞ்சீங்க ப்ரொசீஜர், அதனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய கால்குலேஷன் என்ன, ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இது மாதிரி ஒரு 12 எக்ஸசைஸ் 13 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு முடிச்சு யூ ஆர் மேக்கிங் ஒன் ரெக்கார்ட். ஸோ ரெக்கார்ட் விச் மீன்ஸ் யூ டின் த எக்ஸ்பெரிமெண்ட் விச் ஹாஸ் பின் கிவன் டு யூ. ஸோ உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, அதுதான் வந்துட்டு ரெக்கார்ட் சொல்கிறாங்க. அந்த ரெக்கார்டையும் வந்து ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஃபைல் அப்படின்றதுக்கு இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸில் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூமில் ஒரு 30 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 30 பேருடைய டேட்டா பேஸ் எனக்கு வேணும். ஸோ டேட்டா பேஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் தான். ஸோ டேட்டா பேஸ் வேணும். என்னெல்லாம் டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருப்பீங்க அப்படின்றதால என்னால் உங்களோட ரிசல்ட் அனாலிசிஸ்லாம் வந்து டேட்டா பேஸாக எடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஐ நீட் யுவர் ப்ரீவியஸ் ரெக்கார்ட், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸ் 12th வந்து ஸ்கோர் பண்ணீங்க, ஸோ இப்போ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, ஸோ இதை மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் பேரண்ட்டோட காண்டாக்ட் நம்பர், ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஐ நீட் டு பாஸ் டு யர் பேரண்ட்டாக, ஸோ அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னும் போது அப்போ நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்துட்டு கேதர் பண்ணி ஒரு ஃபோல்டரில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு நான் என்ன கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி, ஃபஸ்ட் இயர் இசிஇ, ஃபஸ்ட் இயர் ட்ரிபிள் அப்படி இல்லையா, காமனாக ஃபஸ்ட் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு 30 பேருடைய டீட்டெயில்ஸ் நான் அதில் ஸ்டோர் பண்ணுறேன் இல்லையா. ஸோ தட் ஃபோல்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃபைல். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபைல்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டா பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபைல்ஸ் அப்படின்னாலே கலெக்ஷன் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் ஆர் எல்ஸ் கலெக்ஷன் ஆஃப் அ டேட்டா. உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் நான் டேட்டான்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா ஃபைலில் என்ன சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே உங்களுடைய சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. லைக் மேக்னெட்டிக் டிஸ்க்கு, இல்லை டேப்பு, இல்லை பென்ட்ரைவ் கூட பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் தான். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபைல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் பிட்ஸாக இருக்கலாம், பைட்டாக இருக்கலாம், இல்லை ரெக்கார்டாக இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக அது வந்து ரெக்கார்டாக ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபைல் அப்படின்றது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ இட் மே பி எ வீடியோ, ஆடியோ, இமேஜ், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரியாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே டேரக்டரி டிவைட் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு டேரக்டரிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட் இயர் இசிஇ, ஃபஸ்ட் இயர் ட்ரிபிள், ஃபஸ்ட் இயர் சிவில், ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல், ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி, இது எல்லாமே ஒவ்வொரு ஃபைல்ஸாக. ஸோ இது எல்லாமே நான் எதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இயர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட் இயர் 2021 அப்படின்றதுல போய்ட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இயர் 2020 அப்படின்ற ஃபோல்டரில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தா டேரக்டரி. ஸோ அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு ஒவ்வொரு ஃபைல்ஸு. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த டேரக்டரிக்கு ஹெட் வந்து டேரக்டரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர் இசி அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த இசிக்குள்ளே எனக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸோட இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் இசி அப்படின்றது எனக்கு ஒரு டேரக்டரி தான். அதுக்குள்ளே இருக்க 20 இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, ரிஜிஸ்டர் நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 1 அப்படின்றது செப்பரேட் ஃபைல். ரிஜிஸ்டர் நம்பர் 2 ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ ஐ வில் ஹேவ் அ 20 இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் வித் தட் ஃபஸ்ட் இயர் இசிஇ டேரக்டரி. அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் இசிஇ அப்படின்றது எதுக்குள்ளே இருக்குது, ஃபஸ்ட் இயர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு டேரக்டரி ஸ்ட்ரக்சர். ஒரு டேரக்டரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டேரக்டரி, அதுக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும். இதுதான் இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைல் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபைல்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கலெக்ஷன் ஆஃப் டேட்டானாலும் இன்ஃபர்மேஷனாலும் சேம் மீனிங் தான். என்ன டேர்ம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபைல் அப்படின்றது என்னவா வேணால் இருக்கலாம். சொன்னேன் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. இட் மே பி எ பிக்சர், வீடியோ, அப்படிலாம் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ், என்னவா வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல்ஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சூஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேராக இருக்கணும். ஸோ அந்த ஓஎஸ் நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அந்த ஓஎஸை சப்போர்ட் பண்ணுற ஃபைல் டைப்ஸை நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைல்ஸுக்குமே வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்.
ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் மூலயமா தான் வந்துட்டு அந்த ஃபைல்ஸை நான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் யூஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஸ் .jpg. இப்போ ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ வந்து இந்த கிளாஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் கிளாஸில் இருக்கீங்களா, ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிஸ்டர் வந்து ஹேமலதா அப்படின்ற நேமில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, அப்படி இல்லை அர்ஜுன் அப்படின்ற நேமில் ஒரு பிரதர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோல்டர் அவங்களோட ஃபோல்டரில் அவங்களோட ஃபோட்டோவை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை .jpg அப்படின்னு நான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனோட நான் வந்து சேவ் பண்ணுவேன். ஓகே, அதுவே அவங்களோட கண்டென்ட் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா .txt அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ வீட்டு அட்ரஸ், ஹோம் அட்ரஸ் வித் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து .txtன்னு சேவ் பண்ணுவேன். அப்படி இல்லை அவங்களுடைய என்டையர் ஃபைல்ஸை அவங்க 12th எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, 10th எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ரிசல்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி சர்டிஃபிகேட்ஸு, ஆதார் கார்டு அதெல்லாம் நான் ஒரு ஃபைலாக வச்சுருக்கேன் அப்படின்னும் போது தட் ஐ கேன் சேவ் அண்ட் .doc. அது எல்லாமே என்னுடைய டாக்குமெண்ட் ஃபைல்ஸ். ஸோ டாக்குமெண்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா .txt, .document, .jpg. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட ஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷனை நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள் 10 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா நோட் பேட் இல்லை வேர்ட் பேட் இருந்தாலே போதும், நான் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஒரு ஆடியோ டைப் ஆஃப் ரெக்கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எனக்கு மீடியா பிளேயர் வேணும். அதே மாதிரி வீடியோ டைப் ஆஃப் ஃபைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் தட் ஆல்சோ ஐ நீட் எ மீடியா பிளேயர். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாம் சொன்னோம் இல்லையா, இதை மாதிரி இப்போ ஃபோட்டோஸ் இருக்குது அதை .jpgன்னு சேவ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்போ அந்த .jpg அப்படின்றத நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் என்னோடய சிஸ்டமில் இருக்கணும். நீங்கள் 6th பாயிண்ட் பாருங்கள், பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்சர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்கிட்ட இருக்கிற இமேஜஸை நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ .jpg அப்படின்ற ஃபோல்டர் போட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணலாம். தென் ஒரு ப்ரெசன்டேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னா டு ப்ரொவைட் தட் ப்ரெசன்டேஷன் ஐ நீட் அ சாஃப்ட்வேர் ஆஸ் PowerPoint. ஒரு டாக்குமெண்ட்னா வேர்டு. ஸோ HTML கோடிங் வெப்பேஜ் டிசைன் பண்ணுற மாதிரி இல்லை ஏதோ ஒரு நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார் தட் ஐ நீட் அ ப்ரௌசர். PDF இப்போ நார்மலாக உங்களோட மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லையோ PDF ஃபைல் நான் உங்களுக்கு எதாவது அட்டாச் பண்ணுறேன், அந்த PDF ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஸோ டு ஓப்பன் தட் PDF ஃபைல் ஐ நீட் Acrobat Reader, விச் மீன்ஸ் அந்த PDF-ஐ சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் என்னோட சிஸ்டம்லையோ இல்லை என்னோட மொபைல்லையோ இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் வியூ இட். ஓகே, தென் ஏதாவது ஜிப் ஃபைல், ரேர் ஃபைல்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து 5 யூனிட்ஸுக்கான நோட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ரேர் ஃபைலில் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த ரேர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஐ நீட் அ சாஃப்ட்வேர் ஆஸ் WinZip. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் தட் ஐ நீட் அ எக்ஸாக்ட் ரன் ப்ரோக்ராம்ஸ். இப்போ பைத்தான்னா பைத்தானோட OS வேணும். அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி லேப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ புரிஞ்சுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபைல்? ஸோ ஃபைல்லாம் என்னென்னு பார்த்தோம், அது ஃபைல் அப்படின்றது எதில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சா? ஓகே, தென் யுவர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைல்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் ஃபைல்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபைல்ஸ் இன் பைத்தான். இப்போ ஒரு ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டு ரெஃபர் பண்ணும். ஸோ எந்த இடத்துல நான் வந்து என்னுடைய அந்த எக்ஸாக்ட் ரெக்கார்டையோ இல்லை ஃபைலையோ நான் போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு D:, ஆர்எல்ஸ் ஒரு டி ட்ரைவில் இல்லை ஒரு ட்ரைவில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆர்எல்ஸ் என்னுடைய செகண்டரி ஸ்டோரேஜான பென் ட்ரைவில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுக்கான அந்த பாத், ஸோ கம்ப்ளீட் பாத் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியணும். ஸோ தெரிஞ்சாதான் நான் ஃப்யூச்சரில் எப்போவாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கோ இல்லை ரெஃபர் பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எ ஃபைல் ரெஃபர்ஸ் டு எ லொக்கேஷன் வித் ஃபைல் நேம். ஸோ அதுக்கான ஃபைல் இப்போ ஃபஸ்ட் இயர் ட்ரிபிள் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இயர் ட்ரிபிளியோட ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கணும் எக்ஸாக்டாக. ஸோ அதில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணலாம் வித் ஃபைல் நேம் தட் ஸ்டோர்ஸ். என்ன ஸ்டோர் பண்ணுறதுன்னா அந்த அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல் மெமரி. ஸோ நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அதில் வந்து எப்பவுமே வந்து ஸ்டோர் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு மாதிரியான ட்ரைவ் நம்ம செலக்ட் பண்ணோம். லைக் ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து எப்பவுமே ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளோட டேட்டாஸு. சிஸ்டமில் OS போயிடுச்சு அப்படின்னால ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டாஸ் நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணுற உங்களோட ஃபைல்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா D drive ஆர் எல்ஸ் E driveல இருக்கணும்.
நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்லையோ இல்லை சி ட்ரைவ்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் பி erased when your OS is collapsed. ஸோ ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்க டேட்டாஸும் இல்லை சி ட்ரைவில் இருக்க டேட்டாஸோ போயிட்டு வந்து என்ன ஆகாது, ஸ்டோர் ஆகாது. ஸோ அதுக்கான பார்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எ ஃபைல் ரெஃபர்ஸ் டு எ லொக்கேஷன் வித் ஃபைல் நேம் தட் ஸ்டோர்ஸ் த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நான் வாலடைல் லைக் அண்ட் ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்னாலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸாம்பிள் சொன்னாலே இப்போ புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு ஃபைலை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த புக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், we are going to open the book. ஸோ புக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கண்டென்ட் நம்ம ரீட் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் அதை பார்த்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் ரைட் பண்ணுறோம். we can do read or write. ஸோ அப்போ நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும், அந்த புக்கை ஐ நீட் டு க்ளோஸ் த புக். ஸோ அப்படியே புக்கு வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு போக முடியாது இல்லையா. ஸோ ஐ நீட் டு க்ளோஸ் தட் புக். அதே மாதிரி தான் ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ எதுவுமே டிலீட் ஆகாமையோ இல்லைனா அந்த ஃபைல் வந்து மிஸ் ஆகாமையோ இருக்கும். இப்போ நம்ம புக் வந்து திறந்து வச்சுட்டே இருந்தோம்னா எதாவது கிழிஞ்சிடும் இல்லை டேமேஜ் ஆகிடும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ we need to close that book அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா you need to do the operations whichever you want in the file. ஸோ ஃபைலில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செஞ்சுட்டு ஃபைனலி யூ ஹாவ் டு சேவ் தட் ஃபைல் அண்ட் தென் க்ளோஸ் தட் ஃபைல். டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த பாத்தில் எந்த ட்ரைவில் நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஓப்பன் தட் ஃபைல் ஓப்பன் எக்ஸாம்பிள் இன் பைத்தான். ஸோ ஒரு ஃபைல் நேம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் பைத்தானில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் தட் f_read is equal to open of readme.txt, small r. ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸை ரீட் பண்ணுறதுக்காக அது வந்து ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் f_read is equal to open of readme.txt, r. ஸோ ஆர் அப்படின்னா ரீட் பண்ணுது. அதுவே நீங்கள் ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it just writes the text which you want. ஓகேவா. ஸோ then you have to print f_read, then you have to print f_write. எதை நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எதை ரைட் பண்ணுறீங்களோ that also you have to print. ஸோ அதுக்கான அவுட்புட் தான் ஓப்பன் ஃபைல் ரீட் மீ டெக்ஸ்ட். ஸோ மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். தென் ஓப்பன் ஃபைல் ரைட் மீ டெக்ஸ்ட். ஸோ அதோட மோட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அப்படின்றதுக்கு உங்களுக்கு யூ கெட் அன் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் என்ன சொல்கிறோம், சீக்வன்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ரீட் பண்ணுறதுக்கு ஒரு லைன், ரைட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா EOL அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் ஆகிருக்கணும். ஸோ EOL அப்படின்னா என்னென்னா எண்ட் ஆஃப் த கேரக்டர். ஸோ உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ட் ஆகிடுச்சு, ஸோ உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான சிம்பிள்ஸ் யூ நீட் டு டிஃபைன். தட் இஸ் EOL, எண்ட் ஆஃப் அ லைன். அதே மாதிரி ஒரு நியூ லைன் வந்து கேரக்டர்ஸில் இருக்குது அப்படின்னா அப்போ அதனுடைய கரண்ட் லைன் என்ன அப்படின்றது சொல்லணும். அதே மாதிரி அந்த கரண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி கன்வே பண்ணணும். ஸோ கன்வே பண்ணிவிட்டு அப்போ அந்த இடத்துல நியூ லைன் எங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் நியூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைப் இஸ் ஃபைல் ஓப்பனிங் மோட். ஸோ என்னோடய ஃபைலை நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம், ஃபைல் ஓப்பனிங் மோட். ஸோ இந்த ஃபைல் ஓப்பனிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா the content which has been given in your file can be read by opening the file in read mode. ஸோ உங்களோட ஃபைலில் இருக்கிற ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ இதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் சின்டாக்ஸ் எதுக்கு அப்படின்னா டு ஓப்பன் எ ஃபைல். ஸோ ஃபைல் வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் பாத் மோட். ஸோ ஃபைல் பாத் அப்படின்றது நீங்கள் டி ட்ரைவில் என்ன நேமில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மை டாக்குமெண்ட்டில் D:1 ஃபஸ்ட் இயர் அப்படின்றதுக்குள்ளே ஃபஸ்ட் இயர் CSE அப்படின்றதுக்குள்ளே ரிஜிஸ்டர் நம்பர் 5 எனக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பாத் எனக்கு என்னது மை டாக்குமெண்ட் டி ட்ரைவ் ஃபஸ்ட் இயர் அதில் CSE அதில் ரிஜிஸ்டர் நம்பர் 20. ஸோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட் பாத். ஸோ ஐ நீட் டு மென்ஷன் தட் ஃபைல் பாத் அண்ட் தென் த மோட் ஆப்ரேஷன் விச் ஐ வாண்ட்டோ அதை நான் வந்து அங்கே வந்து கொடுக்கணும். ஓகே, அப்படி இல்லாமல் இந்த சின்டாக்ஸ் வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைல் வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் பாத். அந்த
எஃபெக்ட் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் வித்தவுட் மென்ஷனிங் தி மோட் இல்லாமல் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபைல் வேரியபிள் நேம் which is you have to open that with an file path. ஸோ நீங்கள் என்ன ஃபைல் பாத் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதனோட டிக்ளரேஷன்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் அ மெனி கைண்ட் ஆஃப் மோட்ஸ். இப்போ நான் சொன்னாலே மோட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஆர் த மோட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஆர் அப்படின்ற கேரக்டர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ நீட் டு ஓப்பன் அ ஃபைல் ஃப்ரம் ரீடிங் ஒன்லி. ஸோ நான் வெறும் ரீட் மட்டும் பண்ணலாம், வேறு எதுவுமே நான் பண்ண முடியாது. ஜஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்னா ரீட் பண்ணலாம். லைக் யோ பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்க நம்ம எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு ஏதாச்சும் நான் நோட்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த நோட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதை நீங்கள் காப்பிரைட்டாக வேறு ஒரு இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிக்கலாமே தவிர அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா எடிட் பண்ண முடியாது. That is your mode, or you have to open a file for reading only. Then or plus. So or plus என்ன பண்ணணும் அப்படின்னா you need to open a file for both reading and writing. ஸோ நீங்கள் ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறதா வந்துட்டு ஆர் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ஒரு பிபிடி பவர் பாயிண்ட் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் டூ திஸ் ஆப்ரேஷன். அந்த மோட் ஆர் ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைல்ஸை நீங்கள் ரீடும் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் எடிட்டிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டபிள்யூ அப்படின்றது ஃபார் ரைட்டிங் ஒன்லி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்ஸ் பண்ண முடியாது. பட் இருக்கிற கண்டென்ட்டில் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ த ரைட்டிங் ஒன்லி. ஓகே, அதே மாதிரி டபிள்யூ ப்ளஸ் அப்படின்னும் போது யூ கேன் டூ போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ த ஃபைல் விச் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ போத் தி ரீடிங் அண்ட் ரைட்டிங். தட் இஸ் டபிள்யூ ப்ளஸ். Then your next mode is A. So A அப்படின்றது it just opens a file for appending. So appending அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபைல் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா end of a ஃபைலில் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா that time you can do the appending operation. Then A plus அப்படின்றது it just opens a file for both appending and reading. ஸோ நீங்கள் appendum பண்ணலாம் ரீடும் பண்ணலாம். That is your A plus. So what are the different types of modes we have seen? R for open a file for reading only. R plus opens a file for both reading and writing. W opens a file for writing only. W plus for both reading and writing. A for appending. A plus for both your reading and appending and reading. எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய different types of modes. ஸோ இது எல்லாமே எந்த டாபிக் கீழே வருது? How I can open my modes in the file. The next one is attributes of file object. ஸோ attributes of file object அப்படின்றது உங்ககிட்ட இருக்க ஃபைலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான attributes நீங்கள் பாஸ் பண்ணணும். லைக் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், அதோட மோட் என்னன்னு செக் பண்ணலாம். தென் யூ கேன் கிவ் அ நேம் டு த ஃபைல். தென் யூ கேன் ஹாவ் அ soft space for that file. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் க்ளோஸ் த ஃபைல். ஸோ ஃபைல் க்ளோஸ்ட் அப்படின்னும் போது ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி இல்லை ஃபால்ஸ். ஏதோ ஒரு கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபைல் டாட் க்ளோஸ்ட். தென் ஃபைல் டாட் மோட். ஸோ மோட் அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் ஒன் ஆஃப் த மோட் லிஸ்டட் இன் டேபிள். ஸோ இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் ஆர்எல்ஸ் ஏ அப்படின்ற. ஸோ இதில் ஏதாவது ஒரு மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு டேபிள் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைல் டாட் நேம். ஸோ ஃபைல் டாட் நேம் அப்படின்போது இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் த ஃபைல். ஸோ உங்ககிட்ட என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலுடைய நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபைல் டாட் நேம். The next one is file dot soft space. So soft space அப்படின்றது it just returns false எப்போ அப்படின்னா உங்களுடைய ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும்போது it just returns the condition with the printout format. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ரூ கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா print ஃபார்மேட்டில் you can get an output. ஓகே, ஸோ அதுதான் வந்து file dot soft space. ஓகே, ஸோ I will mention the attributes of your file object. Your first attribute is file.closed, then file.mode, file.name and file.softSpace. So close அப்படின்னும்போது it just returns the condition whether it will be a true or else a false. So true or false conditionல ஏதோ ஒரு condition வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு return பண்ணும். Then second one is file.mode. So mode அப்படின்றது நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்க உங்கள் டேபிளில் இருக்க கண்டென்ட்ல ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். Then your third one is file.name. So it just returns the name of a file. Then your fourth one is soft space. So soft space அப்படின்றது
உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் வந்து ரெக்வயர் பண்ணுறது. ஸோ see an example. ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் attributes. ஸோ ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதில் attributes என்னென்னு பார்க்கணும். தென் ஃபைல் ரீட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஆர் ப்ளஸ். ஸோ ஆர் ப்ளஸ் அப்படின்ற மோட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், for both reading and writing. You can do both the operations of reading and writing. Okay, then I need to print name of a file. So file உடைய name என்னன்னு பார்க்கணும், அதை நான் read பண்ணணும். That is file read dot name. Then you have to print closed or not. So closed or not அப்படின்போது you can do any operation whichever you want. So file read dot close. Then print ஓப்பனிங் மோட். ஸோ ஓப்பனிங் மோட் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி அந்த மோட் என்னவோ ஆர் அப்படின்னா அந்த மோட் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். தென் பிரிண்ட் சாஃப்ட் ஸ்பேஸ் ஃப்ளாக். ஸோ சாஃப்ட் ஸ்பேஸ் ஃப்ளாக்னா என்ன சொல்லணும், உங்கள் ட்ரூ கண்டிஷன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ நீட் டு பிரிண்ட் தட் வேல்யூ. ஸோ ஃபைனலி யூ டு பிரிண்டிங் தி ஃபைல் ஆப்ஜெக்ட். உங்கள்கிட்ட என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ரீட் பண்ணி அதனுடைய டேட்டாஸ் நீங்கள் ஃபெச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்கான மீனிங். ஸோ கெட் அன் அவுட்புட் நேம் ஆஃப் அ ஃபைல் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் closed or not எனக்கு தேவையில்லை. ஸோ ஃபால்ஸ் கண்டிஷன். ஓப்பனிங் மோட் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் விச் மீன்ஸ் ஐ கேன் டூ போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். சாஃப்ட் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓ, அதுக்கப்புறம் ஐ நீட் டு பிரிண்ட் தட் ஃபைல் ஆப்ஜெக்ட் விச் ஹாஸ் பீன் ப்ரெசென்டட் இன் ஓப்பன் ஃபைல். ஸோ டெக்ஸ்ட்டு அதோட மோடு அது என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் உங்களுடைய attributes of a file. ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா we have seen what is mean by file and what are the different types of files with an extension. எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம், அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் என்ன, அதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். தென் we have seen files in Python. ஸோ ஃபைல்ஸ் இன் பைத்தானில் நீங்கள் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் புக் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தோம். Then we have seen how to open the mode. So modes அப்படின்னு வரும்போது I am having a 6 types of mode: R, R plus, W, W plus, A and then A plus. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ரீடிங் ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்தா EOL மென்ஷன் பண்ணோம் விச் இஸ் யுவர் எண்ட் ஆஃப் அ லைன். உங்களோட கோடிங் எண்ட் ஆகுது அப்படின்றதுக்கான எண்ட் ஆஃப் லைன் யூ நீட் டு மென்ஷன் அவுட். தென் we have seen what are the attributes of file object. ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் நான் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸில் நான் 4th யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 4th யூனிட்கான நோட்ஸ் அண்ட் தென் PDF ஃபார்மேட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணல. ஸோ இந்த கிளாஸோடு நான் உங்களுக்கு சேர்த்து அந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் யுவர் காலேஜஸ் வில் பி ரீஓப்பன் சூன். ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஐ வில் செக் த நோட்ஸ். ஸோ இது வரைக்கும் எடுத்த கிளாஸோட நோட்ஸ் நான் உங்களுக்கு செக் பண்ணுவேன். So have in mind, do your assignments and come to a college in a fresh mode. I don't know when it is going to open. So we'll be open soon. So have a fresh mind for it. Okay. Thank you.